மக்களுக்கு சென்று சேர வேண்டிய இலவசங்கள் சேரணும். ஓட்டு வந்து விற்பனைக்கு அல்ல. வாக்குக்காக ஒருத்தன் வந்து கடைசி 1 வருஷம் வந்து ஊர்வலம் நடிக்கிறது என்பது வந்து ஏற்புடையதல்ல. அது எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஏதோ ஒரு தொழிலதிபர் வந்து பணம் கொட்டுறாருன்றது மட்டும் என்னுடைய விஷயம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரு இருந்தா இந்த துண்ட போட்டுன்னு இருப்பான். இல்ல மாறி போயிட்டு வேற துண்ட போட்டுன்னு அதே சீட்ல வந்து உட்கார்றாங்க. இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான விஷயம். இங்க கொள்கை, கருத்தியல், சித்தாந்தம் இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு. எல்லாமே மாறி போச்சு. நான் ஒண்ணு இருந்தா இந்த கட்சியில இருக்கிறேன். நாளைக்கு இந்த கட்சியில இல்ல, சீட் எனக்கு தரலையா, நான் உடனே இன்னொரு கட்சியில சீட்ட வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காரேன்னு சொல்லிட்டு, நிமிடத்துக்கு ஒரு துண்ட மாத்தி, நிமிடத்துக்கு ஒரு கட்சிய மாத்தி, கொள்கைய மாத்தி வாழக்கூடியவங்க வந்து சரியான நபர்களா இருக்க மாட்டாங்க. அவங்கலாம் வியாபாரிகள். எனவே புதுச்சேரி மக்கள் வியாபாரிகள நம்பக்கூடாது. மக்களுக்காக பேசக்கூடியவர்கள நம்பணும். அப்படி பேசக்கூடியவர்கள நம்புனா, இன்னைக்கு வீதியில் வந்து எங்களுக்கு உரிமை போச்சுன்னு சொல்லிட்டு போராடக்கூடிய பல நபர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்குன்றது என்னுடைய பார்வை. இந்த முயற்சி எடுத்த தங்களது தொலைக்காட்சிக்கு நன்றி.